அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எனது அன்பான மாலை வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி மழை வர்ற மாரி சூப்பரான கிளைமேட்டுங்க. மணி 3 மணி தாங்க ஆகுது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மழை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயமே இல்லை. ஆனால் மழை பெஞ்சால் கஷ்டம்தான். கிளைமேட் சூப்பராக இருக்குது, ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது. என்ன, எந்த அளவுக்கு அழகோ அந்தளவுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, இருந்தாலும் குளிர் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் சூரிய லைட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக சூரியன் மறைஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா லைட்டும் எரியுது. வீதி லைட்டு பூரா எல்லாம் சோலார் தான், எல்லாம் ஆட்டோமேட்டிக். இருட்டானா அது ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். வெளிச்சம் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அது லைட்டாக ஆஃப் ஆகிடும். இதுக்காண்டி ஒரு ஆள் சுவிட்சு போடுறதுக்கு ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணால் அதெல்லாம் ஆள் தேவையில்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம இல்லாட்டினாலும் நமக்கான தேவைகளை செய்ய இன்னொரு ஆள் வந்திருப்பாங்க. அதுதான் இந்த காலத்தில். நம்ம தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஆளே கிடையாது. நமக்கு பதில் இன்னொரு ஆள் ஆட்டோமேட்டிக்காக அதுன்னு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, அருமையாக இருக்குது இன்றைக்கி. சரி ரைட்டு, இந்த குளிருக்கு போய் அழகாக சூப்பராக ஒரு காஃபி சாப்பிட்லாம். மணி 3 மணி தான் ஆகுது. 3 மணிக்கே காஃபி, என்ன பண்ணுறது? அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா என்னென்னு சொல்லுங்கள். இது மழை வர்ற மாரி இருக்குது. மழை வந்துட்டால் கஷ்டம்தான். இப்படியே இருந்துட்டாலும் தெரியாது, ஆனால் மழை பெஞ்சிட்டா கஷ்டம்தான். பாருங்கள், இந்த இயற்கைக்கு இந்த செடிகள் பூக்கள் கூட எவ்வளவு ஜாலியாக அதாவது காதல் கதையை பேசிட்டு இருக்குது. அது என்ன கதையை பேசுதோ யாருக்கு தெரியும்? இல்லை அதுக்கான கவிதையை பேசுதா, இல்லை இங்கே வந்து பிறந்து நம்மளும் இந்த செடியை வந்து இங்கே வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்ற மாட்டேறான்னு சொல்லி திட்டுதா, யாருக்கு தெரியும்? இயற்கை தென்றல் அதாவது இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளும் கொடுத்த இயற்கையை நம்மளும் ரசிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான் நண்பர்களே வாழ்க்கை. யாராக இருந்தானா இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழணும். ஓகே, பாய்.